அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தில் உங்கள் சந்திப்பில் மொழிகிறேன். துபாய், ஷார்ஜா, அபுதாபி இங்கே போயிட்டு வந்தபோது இந்த ஒரு டால்ஃபின் சஃபாரி பார்த்தோம். அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். டால்ஃபின்கள் பந்து விளையாடி பார்த்திருப்பீர்கள். ட்ரெயினர் சொன்னபடி வளைந்து நெளிந்து குதித்து வளையத்துள் புகுந்ததை பார்த்திருப்பீர்கள். ஆனால் துபாய் டால்ஃபின் ஷோவில் டால்ஃபின்கள் ட்ரெயினரை சுமந்து சென்று அதிசயிக்க வைத்தன. அதோ அதன் இரு ட்ரெயினர்கள் ஒருவர் அங்கே இருந்த ஒரு ஸ்டாண்டில் ஏறி டால்ஃபின் குளத்தில் குதிக்க தயாராகிறார். குதித்து நீந்தி டால்ஃபின்களோடு அளவலாவுகிறார். பெரிய டால்ஃபின் இது இருக்கும், அந்த ஒரு பாண்டு மாதிரி. அதில் இரண்டையும் இருபுறமும் புறவிகள் போல, அதாவது அதன் பிடாரி ஃபின்ஸை பிடித்தபடி நீந்த தொடங்குகிறார். 2 டால்ஃபின்ஸை பிடிச்சிட்டு பெண் ட்ரெயினரிடம் அவை சென்று அனுமதி வாங்குகின்றன. அவரிடமிருந்து ஒரு ரப்பர் அல்லது பிளாஸ்டிக் தடியை வாங்கி வருகிறார் ஆண் ட்ரெயினர். அவர் பின்னேயே நீந்தி அவை அந்த கழியை எவ்வி பிடிக்கின்றன. தங்கள் வாயினால் கவ்வியபடி நீந்த தொடங்குகின்றன. ஆரம்பிக்கின்றது நீச்சல் குளத்தில் நுரைகளின் அதகளம். மெல்ல மெல்ல அவற்றோடு நீந்தி அவை கவ்வி பிடித்துள்ள அந்த கழியின் மேல் பேலன்ஸ் செய்தபடி இருக்கின்றார். அப்படியே மேலே தவ்வி வளையத்துள் ஒரு பந்தையும் போடுகின்றார். ஆகா, என்ன ஒரு மாயம்! இவ்வளவு தூரம் அந்த ஆண் ட்ரெயினர் எவ்வி பந்தை போட முடிந்தது? மனிதரை சுமக்கும் அளவு, அதுவும் வாயால். டால்ஃபின்கள் வலிமையானவை தான் போலும். பெண் ட்ரெயினரின் கரவொலியுடன் கூட்டத்தினரான நமது கரவொலியும் அரங்கை அதிர வைக்கிறது. இன்னும் அதிர்கிறது டால்ஃபின் குளம். டால்ஃபின்கள் மேடை ஏறி தங்கள் சவாரிக்கான கரவொலியில் மகிழ்கின்றன. பெண் ட்ரெயினர் அவற்றை தட்டி கொடுத்து மீன் அளிக்கிறார். மீன் பிரேக் கூட்டத்தினருக்கு அறிமுகப்படுத்தி பெருமைப்படுத்துகிறார். அவற்றின் பெயரையெல்லாம் சொன்னார். அவை ஓவியம் வரைந்தன. மிக ஒரு அழகான ஒரு பொழுதுபோக்காக அமைந்தது டால்ஃபின் பாண்ட் போய் பார்த்தது. டால்ஃபின் லாகூனில் பார்த்தது. நன்றி.